2017 எந்த மூவியெல்லாம் வந்து அவார்டு வாங்கியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அறம் படம் வந்து வாங்கியிருக்குங்க. அதுவுமே நல்ல படம் தான். ஆக்சுவலாக பெஸ்ட்டு ஒரு சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்துக்கு அவார்டு கொடுத்தது தி பெஸ்ட்டு. ஸோ இதே வருஷம் 2017 பெஸ்ட் மூவி அவார்டு செகண்ட் ப்ரைஸ் எந்த படம் வாங்கியிருக்கு அப்படின்னா ஒரு கதை சொல்லிட்டா சார். அதெல்லாம் வேணாம், கண்டென்ட்டுக்கு வர. அதாவது விக்ரம் வேதா படங்க, அந்த படம் தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கு. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா புஷ்கரன் காயத்ரி அவங்க தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு நல்ல கமர்ஷியல் ஹிட்டான படம் அப்படின்னே சொல்லலாம். எனக்கெல்லாம் அந்த படம் தேட்டரில் பார்த்து நல்ல ஞாபகம் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த படமும் ஒரு நல்ல சாய்ஸாக தான் இருக்கும். ஸோ இதே வருஷம் 3வது பரிசு எந்த படம் வாங்கியிருக்கு அப்படின்னா தரமணி அப்படிங்கிற படங்க. ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஒரு ஒர்த்தான படம் அப்படின்னே சொல்லலாம். அவார்டுக்கு ஒர்த்தான படங்க. பட் ஏன் தேர்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்கன்னு தெரியல, ஃபர்ஸ்ட் ப்ரைஸே கொடுத்துருக்கலாம். அதாவது இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருப்பாங்க அப்படின்னா ஆண்ட்ரியா மேம் நடிச்சிருப்பாங்க, வசந்த் ரவி நடிச்சிருப்பாரு, யார் டைரக்ட் பண்ணா ராம் அவர் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த படத்துக்கு தேர்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அட்லீஸ்ட் அவார்டு கொடுத்தாங்களே, அந்த வகையில் சந்தோஷம். ஸோ அந்த ஸ்பெஷல் மென்ஷன் அப்படிங்கிற படம் இருக்கு இல்லையா, அது எந்த படம் வாங்கியிருக்கு அப்படின்னா டூலெட் அப்படிங்கிற படம். இதுவுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல படம். ஆக்சுவலாக இந்த ஸ்பெஷல் மென்ஷன் அப்படிங்கிற படம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து யாருக்குமே தெரியாத படமாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு வகையில் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஏதோ படத்துக்கு ஸ்பெஷல் மென்ஷன் கொடுத்துருக்காங்களே, அந்த படத்தை போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் போய் பார்ப்பாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ நான் சொன்ன லிஸ்ட்டில் டூலெட் கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. பட் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான படம் தான் இந்த டூலெட் படம். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக 2017க்காக அவார்டு வாங்கியிருக்க படம். ஸோ இதை தாண்டி எந்தெந்த படம்லாம் ரிலீஸ் ஆனது, எந்த படத்துக்குலாம் அவார்டு கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்னெல்லாம் டிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017 குற்றம் 23ன்னு ஒரு படம் ஒன்று வந்ததுங்க. யார் நடிச்சிருப்பா? அருண் விஜய் அவங்க நடிச்சிருப்பாங்க. ஸோ படம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி க்ரைம் த்ரில்லர் படமாக போகும். படம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பெரிய ஹிட்டான படமும் கூட. ஒரு கமர்ஷியல் படமாக போகலாம் அப்படிங்கிறனாலும் ஓகே, இல்லை ஒரு மெசேஜ் சொல்கிற படமாக இருந்தாலும் ஓகே. இந்த படம் வந்து ஒரு ஒர்த்தான படம் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு அவார்டு கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி சில பேர்லாம் டிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் தாண்டி அதே வருஷம் தான் 8 தோட்டாக்கள் அப்படின்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்துக்குலாம் அவார்டு கொடுத்துருக்கலாமே, ஏன் கொடுக்கல? அதே மாதிரி ஒரு கிடாயின் கருணை மனு, அந்த படமும் அப்போ தான் வந்தது. சரி ஓகே, இதுக்கெல்லாம் அவார்டு கொடுக்கல, கொஞ்சம் கமர்ஷியலாக போகலாம் அப்படின்னா வேலைக்காரன் படம் சிவகார்த்திகேயன் நடிச்சிருப்பாரு. நல்ல படம். ஆக்சுவலாக ஒரு கமர்ஷியல் வைஸாகவும் சரி, ஒரு கருத்து சொல்கிற விதமாகவும் சரி, மக்களுக்கு பிடிச்ச படமாகவும் சரி, இந்த வேலைக்காரன் படம் வந்து இருந்தது. இதுக்கெல்லாம் கூட அவார்டு கொடுத்துருக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த படமும் அதே வருஷம் தான் ரிலீஸ் ஆச்சு. பட் இதெல்லாம் விட்டுட்டு மேலே சொன்ன மாதிரி விக்ரம் வேதா, தரமணி இந்த படத்துக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு வந்து இதை வந்து எப்படி முடிவு பண்ணுறது அப்படின்னே தெரியலங்க. ஏன்னா அவங்க கொடுத்துருக்க அவார்டும் நல்ல அவார்டு தான், அதாவது நல்ல படத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. பட் அவங்க விட்ட படமும் எல்லாமே நல்ல படம் தான். ஸோ இது வந்து ஒரு டை பிரேக்கர் மாதிரி தான் இருக்குது. சரி ஓகேப்பா, கரெக்டுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து அடுத்த வருஷத்துக்கு என்ன படம்பா? விவேக் கடந்து போயிடலாங்க.